இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2017 வெளியான தனூர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. இந்த படத்துல மொத்தம் 3 பார்ட் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டையும் அடுத்தடுத்ததா பார்க்கலாம். 4வது பார்ட் இருக்கா என்னன்னு தெரியல, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட கதைன்னு சொல்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் அமைதியா உட்காந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணா ஹீரோயினோட சின்ன வயசு சம்பவங்களை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா போலீஸ், ஹீரோயினோட அப்பா ஃபாரின்ல வேலை பார்க்குற ஒருத்தர், ஹீரோயினுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களே இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோயின் எப்போவுமே வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா போலீஸுங்கிறதுனால வீட்டில் அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பும்போது சாப்பாடுலாம் வச்சு கொடுத்துட்டு, நாளைக்கு இவங்களோட பர்த்டே, இன்னைக்கு நான் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன், நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் ஒரு மர வீடு இருக்கும். ஹீரோயின் எப்பவுமே தனியாக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த மர வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. இப்போ கட் பண்ணால் நைட்டும் ஆயிடுது. அவங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. ஹீரோயினும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த கேக்கை அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஊதி கட் பண்ணும்போது, இந்த வருஷமாவது எனக்கு நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே கட் பண்ணுறாங்க. இப்போ மேலே ஏதோ சத்தம் கேட்குது. மேலே போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, அவங்க கேட்டா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லி உள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். திரும்பி பார்த்தா இன்னும் 2 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க அந்த பையனை நீ பாத்தியான்னு கேட்கும்போது ஹீரோயினோ அந்த கபோர்டுக்கு பின்னாடி தான் இருக்கான்னு காமிக்கும்போது அந்த 2 சின்ன பசங்களும் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்க கூடயே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறா. 4 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவோ டியூட்டி முடிஞ்சு லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டோட தர ஃபுல்லாக யாரோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஹீரோயின் தான் கிறுக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயினோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஹீரோயின் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா ஹீரோயின் எழுந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்கள் தாங்கண்ணா கிறுக்குனீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் இவன் தான் கிறுக்குனான்னு காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயும் விடியுது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இனி நீ பெரிய பொண்ணாயிட்ட, தரையில எல்லாம் கிறுக்கி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயினோ அதை நான் கிறுக்கலாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கிறுக்குனாங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாட்ட சொல்றாங்க. ஆனால் அம்மாவோ இந்த வீட்டில் நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை, நீ தான் கிறுக்கியிருக்க, நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஹீரோயின்ட்ட காட்டும் போது அந்த இடத்துல நேத்து கிறுக்குன எதுவுமே இல்லை, ரொம்பவே கிளீனா இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்கத அந்த வீட்டோட வேலைக்காரன் ஒருத்தன் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவரோட கண்ணுக்கு ஹீரோயின் மட்டும்தான் தெரியுறாங்க. ஏன்னா மற்ற 3 பேரும் இறந்து பல வருஷங்களாச்சு. அவங்க 3 பேருமே ஆன்மா. இப்போ அந்த 4 பேருமா சேர்ந்து ஒரு மரத்தோட முன்னாடி போய் நிற்கிறாங்க. பட் ஆனால் அந்த 3 ஆன்மாக்களும் அந்த மரத்து பக்கத்திலே வரமாட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் ஹீரோயின்கிட்ட நாங்கள் இந்த மரத்துக்கிட்ட வரவே மாட்டோம், இனிமேல் நீயும் இந்த மரத்துக்கிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நைட் ஆகுது. ஹீரோயின் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டோட வேலைக்கார ஹீரோயின்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, தனியாக விளையாடிட்டு இருக்காங்க, எனக்கு ஏதோ இது ஆத்மாவோட வேலைன்னு தோணுது, ஒரு பேயோட்டவரை கூட்டிட்டு வந்தா பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவோ சரி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயினோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ அந்த வேலைக்காரர் போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ரூம்ல ஹீரோயின் மட்டும் தனியா யார் கூடயோ பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு டாயை வச்சும் விளையாடிட்டு இருக்காங்க. சரிம்மா விளையாடினது போதும், நீ தூங்கு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயினை தூங்க வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு சைக்காட்ரிஸ்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டேபிளுக்கு கீழே யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. துணியை விலைக்கு பார்க்கும்போது அது நம்மளோட ஹீரோயின். அவங்க அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மாவோ நீ போய் சொல்லாத, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை, நீ யாரோட விளையாடிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அங்க இருந்த 2 சேர் தானாவே விலகுது. இதை பார்த்து அந்த சைக்காட்ரிஸ்ட் ஆளை விடுங்கடா, இதை என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போதான் நம்மளோட ஹீரோயின் அந்த 3 பேரையும் உட்கார வச்சு ஏன் என்ன தவிர மற்ற யாராலையும் உங்களை பார்க்க முடியலன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க நடந்த போர்ல நாங்க 3 பேருமே இறந்துட்டோம், இறந்து போய் ரொம்ப வருஷமா இந்த வீட்டிலேயே தான் ஆன்மாக்களா இருக்கோம், அதனாலதான் உன்னை தவிர மற்ற யாராலையும் எங்களை பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோயினோட அம்மா ஒரு மந்திரவாதியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஹீரோயின்கிட்ட அந்த 3 பேரும் எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோ
நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்தா எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 3 பேரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், லைஃப் லாங் நீங்கள் என் கூடயே இருக்கணும்னு சொல்லி அந்த 3 பேர்கிட்டையும் கேட்குறாங்க. இப்போ அந்த 3 பேரும் மாடியிலிருந்து ஹீரோயினை கீழே தள்ளி விட்டா ஹீரோயின் அவங்க 3 பேரு கூடயே இருந்துருவாங்கன்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சம்மதிக்க அந்த 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை மாடி மேலிருந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த மந்திரவாதியும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. இப்போ மந்திரவாதி ஹீரோயினோட தலையில கை வச்சு இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை பாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த 3 ஆத்மாக்களோட மொத்த உருவமும் கொடூரமா தெரியுது. இதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் மயக்கமாயிடுறா. இப்போ கட் பண்ணா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா, அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சியும் இருக்காங்க. ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாததுனால ஹீரோயினை பாட்டியை பாத்துக்கிறதுக்காக ஹீரோயினோட அம்மா பாட்டி வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாட்டியோட வீட்டுல பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் தான் பாட்டி இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பையனும் வெளியே ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி இப்போ கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினோட தங்கச்சி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே சும்மா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய மரம் ஒன்று பார்த்துருப்போம்ல, அந்த 3 ஆன்மாக்களும் அந்த மரத்து பக்கத்துல கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மரம் இங்க இருக்கு. அந்த குட்டி பொண்ணும் சைக்கிள் விட்டு இறங்கி அந்த மரத்துக்கு கீழே போய் பார்க்கறா. மரத்துக்கு கீழே ஒரு சீப்பு ஒன்று இருக்கும். அந்த குட்டி பொண்ணோட கையில எப்பவுமே ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அந்த சீப்பால பொம்மைக்கு தலை சீவி விட்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க வீட்டில் ஹீரோயின் பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த சின்ன பொண்ணு யாரு கூடயும் பேசாம நேரா ரூமுக்குள்ள போயிடுறா. இப்போ கட் பண்ணா நைட் ஆகுது. வெளியே செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் வெளியே போய் பாக்குறாங்க. அப்போ அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு லேடி வந்து அந்த சின்ன பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து அந்த லேடிட்ட நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினோட அம்மா அனுப்புன நர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்துக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் இந்த லேடிய ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த லேடியோட பேரு ஆஷி. அந்த லேடியோட நடவடிக்கையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தோணுது. நைட்டில் ஹீரோயின் அவ தங்கச்சி ரூமுக்கு போய் தங்கச்சியை பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த லேடி ஹீரோயினை பயங்கரமா பயமுறுத்தி விட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்க ஹீரோயினோட பாட்டிக்கு இந்த லேடியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ கட் பண்ணா அந்த பாட்டிக்கு கை கால் இழுத்துக்குது. ரொம்ப ஒரு மாதிரி உடம்பே துடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஓடி போய் சமாதானப்படுத்திடுறா. அடுத்ததா ஹீரோயினோட தங்கச்சி எங்கன்னு தெரியாம தங்கச்சியை தேட ஆரம்பிக்கிறா. தேடி பாத்ரூம்குள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த லேடி தங்கச்சியை குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கா. இப்போ வெளியூருக்கு போனதை சொன்ன அந்த பக்கத்து வீட்டு பையனும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வெளியே ஹாலில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து உன் தங்கச்சியை தனியாவே விளையாடிட்டு இருக்கா, நீ உன் தங்கச்சி கூட விளையாட மாட்டியா, பேச மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் யாரு தனியா விளையாடுறா, அவ அந்த ஆஷி லேடி கூட தான் விளையாடிட்டு இருக்கா, நீ வேணா நல்லா பாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டு பையனோ நீயே பாரு, அவ தனியா தான் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழும்பி வெளியே போயிடுறான். ஹீரோயின் பார்க்கும்போது அந்த லேடி கண்ணுக்கு தெரியறாங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டு பையன் பார்க்கும்போது தெரியல. இப்போ அந்த பையன் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல மேல பால்கனியில இருந்து தன்னை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இவனுக்கு தோணுது. மேல போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஹீரோயினும் பக்கத்து வீட்டு பையனும் அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ஆஷி லேடியும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை கூட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அந்த மரத்து பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி என்னோட அக்கா இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லும்போது அந்த லேடி கோவப்பட்டு அந்த குட்டி பொண்ணோட கையை இறுக்கமா பிடிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு வலி தாங்காம கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ தங்கச்சியை காணலன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டு பையனும் நம்ம ஹீரோயினும் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரூம்ல ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல இருந்த ஒரு கண்ணாடியில ஹீரோயினும் அந்த ஆஷி லேடியும் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ கண்ணாடிக்குள்ள இருந்த அந்த உருவம் வெளியே வந்து நம்ம ஹீரோயினை போட்டு அட்டாக் பண்ணுது. கையில இருந்த பெரிய வேட்டை எடுத்து அந்த கண்ணாடியவே அடிச்சு உடைச்சிடுறாங்க. இதனால அந்த உருவமும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. இப்போ கீழே பக்கத்து வீட்டு பையனோ தங்கச்சியை பயங்கரமா தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த அந்த பேயோ அந்த பையனை பயங்கரமா பயமுறுத்தி அவனை மயக்கம் போட்டு உள்ள வச்சிருது. இப்போ அந்த பேயோ பாட்டியோட உடம்புக்குள்ள போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பாட்டியை போட்டு பாடாப்படுத்துது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. சின்ன வயசுல அவளுக்கு ஃப்ரெண்டான 3 ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல, அந்த 3 ஆத்மாக்களையும் மறுபடியும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சின்ன வயசுல அந்த 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை பாடி கூப்பிட்டா இந்த 3 பேரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி பியானோ முன்னாடி உட்காந்து அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. அந்த 3 பேரும் வந்துடுறாங்க.
வந்து ஹீரோயினை பார்த்த அந்த 3 பேரும் பாரு எவ்வளோ பெரிய பொண்ணா மாறிட்டான்னு சொல்லி கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினோ நான் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணேன்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த 3 பேர்கிட்டையும் தான் தங்கச்சியை அந்த பேய் கடத்திட்டு போயிடுச்சு, என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆன்மாக்களோ உன் தங்கச்சியை பேயோட உலகத்துக்கு அந்த ஆஷிக் போய் கூட்டிகிட்டு போயிடுச்சு, உன் தங்கச்சியை மீட்கணும்னா நீயும் அந்த உலகத்துக்குள்ளே வரணும், அப்படி வரும்போது எங்களோட உருவமும் கோரமாக தான் இருக்கும், நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை பேய்களோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கட் பண்ணால் ஹீரோயினோட அம்மா ஒரு மந்திரவாதியோட அந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் பேய்களோட உலகத்துக்குள்ளே இருக்கா. அந்த 3 சின்ன பசங்களோட ஆத்மாவும் ஹீரோயினுக்கு வழிகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற வழியில் ஹீரோயினும் போய் அவ தங்கச்சியை தேடிட்டு இருக்கா. இப்போ அந்த பாத்தப்பில் ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த பேயும் இருக்குது. ஹீரோயின் பக்கத்தில் போகும்போது அந்த பேய் ஹீரோயினோட தங்கச்சியை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. இப்போ கட் பண்ணால் ஹீரோயினோட அம்மாவும் அந்த மந்திரவாதியும் அந்த சீப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சீப்பை அந்த மந்திரவாதி எடுக்கும்போது தான் அவருக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வருது. அந்த ஆஷிக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தப்பான முறையில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஊரில் உள்ளவங்கெல்லாம் அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அவங்களும் அந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே போய் உட்காந்து அங்கே இருந்த அந்த இரும்பு சீப்பால் தான் கையை அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல இறந்துடுறாங்க. அவங்களோட ஆத்மா தான் இப்போ இங்கே எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த சீப்பை எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கு கீழேயே வச்சு புதைச்சிரு, இல்லைன்னா உன் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த சீப்பை ஹீரோயினோட அம்மாட்ட கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விடுறாரு மந்திரவாதி. ஹீரோயினோட அம்மாவும் சீப்பை எடுத்துகிட்டு போய் மரத்துக்கு கீழே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே இவங்க அடிக்கும் போதெல்லாம் இங்கே அவங்க தங்கச்சியோட கை பாத்டப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அந்த 3 ஆன்மாக்களும் ஹெல்ப் பண்ணி அந்த தங்கச்சியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ கட் பண்ணால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹீரோயின் எப்போவுமே அந்த மர வீட்டில் போய் உட்காந்துருப்பாள்ல, அதே மாதிரி இப்போது அந்த மர வீட்டில் போய் உட்காந்துருக்கா. இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு குட்டி பொண்ணு அந்த இடத்துக்கு போய் சீப்பை எடுத்து பொம்மைக்கு தலை சீவி விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்தடுத்த பார்ட்ஸை அடுத்தடுத்து நம்ம சேனலில் 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.